ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் லூனார் எக்லிப்ஸ் ஹேப்பன், எப்படி வந்துட்டு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத வந்துட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இந்த சந்திரன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியை வந்துட்டு சுற்றிட்டு வருது ஒரு ஓவல் ஷேப்பில். ரைட், அப்போது இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக வந்துட்டு பூமி மேலே விழுகும். அதே டைமில் சந்திரனும் வந்துட்டு பூமிக்கு பின்னாடி நேர்கோட்டில் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நேர்கோட்டில் போகும்போது பூமியோட நிழல் வந்துட்டு சந்திரன் மேலே விழுகும். சூரியன், பூமி, சந்திரன் எல்லாமே நேர்கோட்டில் இருக்கணும். இதை தான் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது விஞ்ஞானபூர்வமாக எப்படி வந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு நேராக வந்துட்டு பூமி மேலே விழும்போது அந்த நிழல் வந்துட்டு சந்திரன் மேலே விழுகும். இதை தான் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த சந்திரன் வந்துட்டு பென் அம்ப்ரா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதாவது பூமிக்கு வெளியில் இருக்க ஒரு ஏரியாவில் வந்துட்டு போகுதுன்னு வச்சிங்களேன் சைடில். அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு ஹாஃப் மூன் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாதி வந்துட்டு நிலவு வந்துட்டு கிரகணம் வந்துட்டு தெரியும். ரைட், இதுவே வந்துட்டு அது அப்படியே ஸ்லோவராக வந்துட்டு நேர்கோடு, அதாவது எர்த்துக்கு பின்னாடி நான் சொல்கிற ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமியோட நிழல் வந்துட்டு சூரியன் மேலே இந்த நிலவு மேலே வந்துட்டு விழுகும். சூரியனோட வெளிச்சம் வந்துட்டு பூமி மேலே விழுகும். அந்த பூமியோட நிழல் வந்துட்டு நிலவு மேலே வந்துட்டு விழுகும். அப்போ தான் வந்துட்டு இந்த முழு லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நடக்குது. இதுவே வந்துட்டு சைடில், அதாவது பூமிக்கு அதாவது பென் அம்ப்ரா அப்படிங்கிற ஏரியாவில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்துட்டு அதாவது கால்வாசி வந்துட்டு சூரிய கிரகணம், அதாவது சந்திர கிரகணம் ஏற்படும். அதாவது கால்வாசி அரைவாசி ஏற்படுறதெல்லாம் வந்துட்டு அந்த பென் அம்ப்ரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும்போது நடக்கிற விஷயம். ரைட், அது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எப்போ வந்துட்டு அம்ப்ரா அப்படிங்கிற ஏரியா, அம்ப்ராங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேர் பின்னாடி, அதாவது நேர்கோட்டு எர்த்துக்கு நேராக வந்துட்டு பின்பக்கமாக வந்துட்டு ஒரு டார்க்னஸ் ஷேடோ வந்துட்டு விழுவுங்களவா, அதுதான் அம்ப்ரா அப்படிங்கிறாங்க. அந்த சூரிய கற்றைகள் வந்துட்டு சூரிய அலைகள் வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு அங்கே வந்துட்டு சரியாக விழாது. காரணம் என்ன அப்படின்னா, நேர்கோட்டில் இருக்கிறதுனால. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிலவு பின்னாடி போச்சு அப்படின்னா ஃபுல் மூன் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. சரி, இதில் சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது நிலவு வந்துட்டு சிகப்பு கலரில் தெரிகிறத நீங்கள் நிறையா வாட்டி பார்த்துருக்க முடியும். இந்த சிகப்பு கலரில் தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலவு, அதாவது சந்திரன் மேலே வந்துட்டு சிவப்பு கலரில் தெரியறதுக்கு காரணம், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட், இந்த மாதிரி ஒரு 7 கலர் வந்துட்டு வருது. இதில் நடுப்பகுதியாக, அதாவது மேஜராக வந்துட்டு விளர கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சூரிய ஒளிக்கற்றைகளே வெள்ளை நிறம் தான், அதில் இருக்கிற கலர் தான் இதெல்லாம். நேராக வந்துட்டு ரெட் கலர் தான் வந்துட்டு அதிகமாக போயிட்டு இந்த லூனார் எக்லிப்ஸ் நடக்கும்போது அந்த சந்திரன் மேலே விழுகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நிலவு வந்துட்டு சில நேரங்களில் அந்த லூனார் எக்லிப்ஸ் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலரில் தெரியறதுக்கான காரணம் வானத்தில். ஸோ இப்போ லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது க்ரீக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, விழுவது அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது கீழே விழுவது, டவுன்ஃபால் அப்படிங்கிறாங்க. இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்துட்டு நடந்து பிஃபோர் ஆர் ஆஃப்டர் 2 வீக்ஸ் கழித்து தான் இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.